இன்னைக்கு நம்ம பார்க்க போற சொன்ன மாதிரி பிரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு த நேஷனல் ஹானர் ஆக்ட் 1971. தமிழ்ல நாட்டு நன்மதிப்பினை இழிவு செய்வதை தடையுறுத்தும் சட்டம் 1871 அப்படின்னு சொல்றாங்க. இந்த சட்டத்தில் மொத்தம் 3 சட்டப்பிரிவுகள் மட்டுமே உள்ளன. சட்டப்பிரிவு 1, 2, 3. 3A 3A அமெண்ட்மெண்ட் மூலியமாக சேர்க்கப்பட்டுள்ளது. இது 1 ஹவர்ல எக்ஸாக்டா முடிச்சிடலாம். 1 ஹவர் போறது கூட ஜாஸ்தி தான். இருந்தாலும் இந்த சட்டப்பிரிவை பார்க்கும் பொழுது இந்த சட்டப்பிரிவுகள்ல எந்த சட்டத்தை பார்த்தாலும் சரி, அந்த சட்டப்பிரிவை நாம் படிக்கும் பொழுது நான் நினைக்கிறேன் இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்றவங்கள ஒரு 90% எக்ஸாம் ஓரியன்டா இருக்கிறவங்க தான் இந்த சட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள் நான் நினைக்கிறேன். அதன்படி இந்த சட்டம் நமக்கு யூஸ் ஆகுறதும் பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி பிராக்டிஸ்ல அவ்வளவாக நமக்கு இங்கே இது புழக்கத்துல இல்லை. அப்படி இருந்தாலும் இந்த சட்டம் சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு, ஏபிபி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு மிக மிக ஒரு முக்கியமான சட்டம். இதற்கு முன் வந்த எல்லா எக்ஸாம்லயும் பாத்தீங்கன்னா இந்த சட்டத்தில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருந்து இந்த சட்டத்தில இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்கப்படும். அதுல இருந்து இந்த சட்டம் எக்ஸாம் ஓரியன்டாக தயார் செய்யறவங்களுக்கு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு சட்டம். இந்த சட்டத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 சட்டப்பிரிவுகள் தான் இருக்கு. ரொம்ப அதனால நம்ம படிக்கிறதும் ஈஸி, ஞாபகம் வச்சுக்கிறதும் ஈஸி, ஆன்சர் பண்றதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த சட்டத்துல ஒவ்வொரு சட்டம், அது எந்த சட்டமாக இருந்தாலும் அல்லது ஒரு சட்ட பிரிவை நாம் படிக்கும் பொழுது 3 விஷயங்களை நம்மளோட ஆன்சர்ல கொண்டு வர முடியுதான்னு பார்க்கணும். இந்த 3 விஷயங்கள் தான் நம்மளை அடுத்த ஒரு கேண்டிடேட்டோட அடுத்த ஒரு எக்ஸாம் எழுதக்கூடிய ஒரு வழக்கறிஞர்களுக்கு வேறுபடுத்தி காட்டக்கூடிய விஷயமா நான் கருதுகிறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா CAP, P for pen, CAP, C for கேஸ் லாஸ். நம்ம படிக்கக்கூடிய எந்த விஷயம் சட்டமா இருந்தாலும் சரி, அது ஒரு சட்ட பிரிவை படிக்கிறோம்னாலும் சரி, அது தொடர்பாக வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான வழக்குகள் ஏதாவது இருக்கா அதை நம்ம நோட் பண்ணி. அதோடு சின்னு பார்த்தாச்சு. என்னத்தை குறிக்குது அப்படின்னா அமெண்ட்மெண்ட்ஸ். அந்த சட்ட பிரிவு அல்லது சட்டம் தொடர்பாக வந்த latest amendment. Reading old law always dangerous. So நம்ம படிக்கக்கூடிய ஒரு சட்டப்பிரிவு தொடர்பாக அமெண்ட்மெண்ட் எப்பப்போ வந்திருக்கு, சட்ட திருத்தம் எப்பொழுதெல்லாம் வந்திருக்குது என்பதை பார்க்கணும். அதோடு மட்டும் இல்லாம P ஃபார் அந்த சட்டப்பிரிவில் அந்த சட்டத்தில் provisions, illustration, example, exception என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருந்தா அதை ரொம்ப நம்ம அதுல கவனம் செலுத்த வேண்டும். நான் சொல்றது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக மட்டும்தான். சீனியர் அட்வொகேட்ஸ் இருந்தா நான் சொல்றதை மன்னிச்சுக்கணும். ஏன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த எக்ஸாம் எழுதுறவங்களை நான் மீன் பண்ணி தான் இதை மட்டும் சொல்றேன். இப்போ இந்த சட்டத்தில் கேஸ் லாஸ் இருக்கு. இந்த வழக்கு தொடர்பாக மிக முக்கியமான 3 வழக்குகள். முதலாவதாக இன்றி ஜெகஜீவன் ராம், இன்றி ஜெகஜீவன் ராம், citation AIR 1989
AIR 1989, Madras 149, பேஜ் நம்பர் 149. இது முதலாவது கேஸ்லா. இந்த கேஸ்லா என்ன சொல்லுது அப்படிங்கிறத அதோட தொடர்புபட்ட செக்ஷன் வரும்போது பார்க்கலாம், இல்ல கடைசியாக பார்க்கலாம். இரண்டாவது நான் சொன்ன 3 சட்ட கேஸ்லால ரெண்டாவது கேஸ்ல என்ன சொல்லுதுன்னா, என்ன பேர் பாருங்க, இன்றி பிஜோ BIJOE BIJOE பிஜோ இமானுவேல் EMMONN இமானுவேல் பிஜோ இமானுவேல் EMMONUVAL இமானுவேல் AR 1987 AR 1987 Supreme Court SC page number 748. Biju Emmanuel AR 1987 Supreme Court 748. மூன்றாவது கேஸ்ல, தேர்ட் கேஸ்ல என்னன்னா, ஸ்டேட் வெர்சஸ் செந்தில்குமார். ஸ்டேட் வெர்சஸ் செந்தில்குமார். citation 2021 volume 2 MLJ criminal page number 255. Page number 255. 2021 volume 2 MLJ criminal page number 255. கிறிஸ்மஸ் கேஸ் அப்படின்னு சொல்லலாம் ஷார்ட்டா. இந்த 3 வழக்கு என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ சி பார்த்துட்டோம். CAP கேப் முக்கியம்னு சொன்ன, அதன்படி இந்த சட்டம் தொடர்பான அமெண்ட்மெண்ட், இந்த வழக்கு தொடர்பாக இந்த சட்டம் தொடர்பாக 2 முறை சட்ட திருத்தங்கள் வந்திருக்கின்றன. அமெண்ட்மெண்ட் 2 வாட்டி வந்திருக்கு. ஒன்று 2003, இன்னொன்று 2005. 2003 அமெண்ட்மெண்ட் எப்பொழுது செயல்பாட்டுக்கு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, 2003 அமெண்ட்மெண்ட் 8/5/2003 8/5/2003 செயல்பாட்டுக்கு வந்தது. இரண்டாவது வந்த அமெண்ட்மெண்ட், செகண்ட் அமெண்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 20 டிசம்பர் 2005 செயல்பாட்டிற்கு வந்தது. ப்ரொவிஷன்ஸ் நம்ம உள்ள செக்ஷன் பார்க்கும்போது பார்க்கலாம். கேப்ல இப்போ அமெண்ட்மெண்ட் என்னென்ன இருக்கு, இந்த வழக்கு தொடர்பான 3 முக்கிய வழக்கு, இந்த சட்டம் தொடர்பாக 3 முக்கிய வழக்கு. நான் ஏற்கனவே என்னுடைய முன்னாடி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும், எந்த சட்டம் நாம் படிக்கிறதா இருந்தாலும் அந்த சட்டம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது, அந்த சட்டம் என்ன காரணத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது, அதோட ஆப்ஜெக்ட் என்ன, அது ரொம்ப 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 முக்கியம். இந்த வழக்கு, இந்த சட்டம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்ற அதோட ஆப்ஜெக்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பொழுதுதான் ஒரு சட்டத்தை பற்றி முழுமையான புரிதல் நமக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சட்டத்தில் எங்கேயாவது ஒரு வேக்கன்ட் பிளேஸ், ஒரு டிஃபிகல்ட்டி வருது, நம்ம கையில இருக்கக்கூடிய ஒரு வழக்கு அல்லது பொருண்மை ஃபேக்டோட ஒரு முரண்பாடு வருது, ஒரு இடத்துல பிளாங்கா இருக்கு அப்படிங்கும் பொழுது இந்த சட்டத்தின் ஆப்ஜெக்ட் என்ன, ஆப்ஜெக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஆப்ஜெக்டை வைத்து நாம் கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த சட்டத்தினுடைய இந்த பிரிவென்ஷன் ஆஃப்
insult to the National Honor Act 1971. Prevention of insults to National Honor Act 1971 ஓட ஆப்ஜெக்ட் என்ன என்று பார்க்கின்ற பொழுது ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நேஷனல் ஹானர், நேஷனல் ஹானரை இன்சல்ட் பண்ணுகின்ற விதமாக நடப்பதை தடை செய்வது. டு பிரிவென்ட் இன்சல்ட் டு த நேஷனல் ஹானர், இதுதான் இந்த சட்டத்துடைய ஆப்ஜெக்ட். அப்போ நேஷனல் ஹானர் அப்படின்னா என்ன? இந்த சட்டம், இந்த சட்டப்படி நேஷனல் ஹானர் என்பதை எதை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 விஷயங்களை சொல்கிறார். இந்த சட்டத்துல 3 விஷயத்தை சொல்றாங்க. நேஷனல் ஹானர், நாட்டின் நன்மதிப்பு என்பதை எது என்றால் 3 விஷயங்களை இங்கே சொல்கிறார். முதலாவதாக நேஷனல் பிளாக், இந்திய தேசிய கொடி. இரண்டாவது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியலமைப்பு சட்டம். மூன்றாவது நேஷனல் ஆந்தம், தேசிய கீதம். 3 விஷயங்கள் தான் நேஷனல் ஹானர்னா என்ன. நேஷனல் ஹானர் என்று இந்த சட்டம் எதை சொல்கிறதுன்னு பாத்தீங்கன்னா 3 விஷயங்களை சொல்கிறது. தேசிய கீதம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, நேஷனல் பிளாக். இந்த 3ஐயும் தான் நேஷனல் ஹானர் சொல்லுது. இந்த நேஷனல் ஹானரை இன்சல்ட் பண்ணுவதை, அவமதிப்பதை தடை செய்கிறது இந்த சட்டம். தடை செய்வதற்காக இயற்றப்பட்டுள்ளது. இதுதான் இதோட நோக்கம். இப்போ இந்த ஆக்டுக்குள்ள, இந்த ஆக்ட்ல நான் ஏற்கனவே சொன்னது போல செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3, அப்புறம் 3ல வந்திருக்க அமெண்ட்மெண்ட் செக்ஷன் 3A. இந்த 3 சட்ட பிரிவுகள் தான் இந்த ஆக்ட்ல இருக்கு. இந்த ஆக்ட்ல 3 சட்டப்பிரிவு இருந்தாலும் இது வரக்கூடிய தேர்வுக்கு மிக மிக முக்கியமான ஒரு சட்டம். ஏபிபி எக்ஸாம்ல எல்லா எக்ஸாம்லயும் இந்த ஆக்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சிவில் ஜட்ஜி எக்ஸாம்லயும் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நம்ம எழுதக்கூடிய பிலிமினரி எக்ஸாம் பாத்தீங்கன்னா இதுக்கு தயார் செய்யக்கூடியவர்களுக்கு இதுல இருந்து கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்மோஸ்ட் டிஜே எக்ஸாமுக்கு போர்ஷனே கிடையாது, எதிலிருந்து வேணாலும் கேள்வி கேட்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த சட்டத்தின்படி கேள்வி கேட்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. இப்போ செக்ஷன் 1, செக்ஷன் 1 என்ன சொல்லுது? எல்லா சட்டத்திலும் இருப்பது போலதான் எந்த சட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த சட்டம் செக்ஷன் 1ல பாத்தீங்கன்னா 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 1, அந்த சட்டத்தினுடைய ஷார்ட் டைட்டில், குறுந்தலைப்பு என்ன. அடுத்தது 2வது அளாவுகை, அந்த சட்டத்தினுடைய அளாவுகை, எக்ஸ்டென்ட். 3வது கமென்ஸ்மெண்ட், இந்த சட்டம் என்றிலிருந்து செயல்பாட்டிற்கு வந்தது என்பது கமென்ஸ்மெண்ட். 3 விஷயம்தான் இந்த சட்டநிலை. எந்த சட்டத்தை எடுத்து பார்த்தாலும் 99% செக்ஷன் 1ல இப்படிதான் இருக்கும். இந்த 3 விஷயம் இருக்கும். இப்ப இந்த 3 விஷயம் என்ன சொல்லுது பாருங்க. குறுந்தலைப்பு என்ன? The Prevention of Insults to the National Honor Act 1971. இதுதான் இந்த சட்டத்தினுடைய குறுந்தலைப்பு. அடுத்தது அளாவுகை. அளாவுகை மற்ற எந்த சட்டத்தை விட இதுல ஒரு சேஞ்ச் இருக்கு. மற்ற மோஸ்ட் ஆஃப் த ஆக்ட் பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் நீங்களாக அது செயல்பாட்டில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அது ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லா சட்டமும் பொருந்தும் அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனால் இந்த சட்டம் இயற்றப்பட்ட காலத்திலேயே ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் பொருந்தும். எப்போ? 1971ல இருந்தே பொருந்தும். அது எப்பல இருந்து பாக்குறது அடுத்த தலைப்பு. கமென்ஸ்மெண்ட், என்றிலிருந்து செயல்பாட்டில் இருந்தது. இதுதான் பார்க்க போற 3வது விஷயம். 23
12/1971, 23 December 1971. இதுதான் செயல்பாட்டிற்கு, இந்த சட்டம் செயல்பாட்டிற்கு வந்த நாள். இப்போ இந்த சட்டத்துல செக்ஷன் 1 முடிச்சாச்சு. இருக்கக்கூடிய 3 செக்ஷன்ல ஒரு செக்ஷன் முடிச்சிட்டோம். இரண்டாவது செக்ஷன் என்ன சொல்லுது? பிரிவு 2. இந்த பிரிவு 2ஐ 5 கேள்விகளை கேட்டு அந்த 5 கேள்விகளுக்கான பதிலை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பதில் அளிச்சு விடை அளிச்சும் பண்றா, அதுதான் செக்ஷன் 2. இதை எளிமையா நான் புரிஞ்சுக்கிறதுக்காக 5 கேள்விகள் மூலம் இதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாருங்க, செக்ஷன் 2 5 ஸ்மால் கொஸ்டினா. செக்ஷன் நமக்கு ஏற்கனவே தெரியும், ஒவ்வொரு சட்டத்திலும் சாப்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சாப்டராக அந்த சட்டம் பிரிக்கப்பட்டிருக்கும். செக்ஷன்ஸ் வைஸா சாப்டருக்குள்ள இவ்வளவு செக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ அந்த ஒவ்வொரு சாப்டருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெயர் கொடுத்திருப்பாங்க. அந்த பெயர் ஹெட்லைன், ஹெட்டிங்ஸ் என்று அது சொல்லப்படும். இப்போ ஒவ்வொரு செக்ஷனுக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பெயர் கொடுத்திருப்பாங்க. அத டைட்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்டருக்கு கொடுத்திருக்க பெயர் ஹெட்டிங், செக்ஷன்ஸுக்கு கொடுத்திருக்க பெயர் டைட்டில். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்ஃபியூஸா ரெண்டும் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் வர்றது H அல்பபெட்டிக்ல, செகண்ட் வர்றது T. சோ சாப்டர் மேல இருக்கும், செக்ஷன்ஸ் தான் கீழே வரும். சாப்டருக்கு இருக்கக்கூடியது ஹெட்டிங், செக்ஷன்ஸுக்கு வரக்கூடியது டைட்டில்ஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ செக்ஷன் 2 ஓட டைட்டில் என்ன? இந்திய தேசிய கொடிக்கும் அரசியல் சட்டத்திற்கும் அவமரியாதை செய்தல். இன்சல்ட் டு இந்தியன் நேஷனல் பிளாக் அண்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இந்திய தேசிய கொடிக்கும் அரசியல் சட்டத்திற்கும் அவமரியாதை செய்தல் அப்படின்னா என்ன? இதுதான் செக்ஷன் 2ல பார்க்க போறோம். அதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படிங்கிறதும் செக்ஷன் 2லயே சொல்லப்படும். இப்போ இந்திய தேசிய கொடி 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஹானர்னா என்னன்னு பார்த்தோம். 1 இந்திய தேசிய கொடி, நேஷனல் பிளாக், இந்திய அரசியலமைப்பு சட்டம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, 3 இந்திய தேசிய கீதம், நேஷனல் ஆந்தம். இந்த 3 பார்த்தோம். அதுல 2க்கு எதிராக அந்த 2 இன்சல்ட் பண்ணா என்ன, இன்சல்ட் பண்றதுன்னா என்ன, அதற்கான தண்டனை என்னன்னு சொல்லிட்டு செக்ஷன் 2 என்ன, பிளாகுக்கும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும். இப்போ செக்ஷன் 2ல நான் சொன்ன 5 கொஸ்டின். முதல் கொஸ்டின், யார் செய்தால் குற்றம்? இந்த செக்ஷன் 2 கீழே வரக்கூடிய குற்றத்தை யார் செய்தால் குற்றம்? ஹூஎவர், யார் செய்தாலும். பாருங்க, இந்த குற்றத்தை யார் செய்தாலும், அவர் ஒரு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், இந்திய குடிமகனாக இருக்கும், அல்லது ஒரு ஃபாரினராக கூட இருக்கலாம். ஒரு ஃபாரினர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு, அவர் இந்த குற்றத்தை செய்தாலும் அவரும் குற்றம் தான். இந்திய பிரஜையாக இருந்தாலும் சரி, அவர் எந்த நாட்டு பிரஜையாக இருந்தாலும் இந்த சட்டத்தின் கீழ் ஒரு செயல் செய்தால், சட்டத்தில் தடை செய்யப்பட்ட செயலை செய்தால் அது குற்றம். பிளாகுக்கும் கான்ஸ்டிடியூஷனுக்கும் அவமரியாதை செய்தால் யார் செய்தா குற்றம் பார்த்தாச்சு. வேர். இப்போ அடுத்த கொஸ்டின், எங்கே அந்த செயலை செய்தால் குற்றம்? இன் எனி பிளேஸ், இன் எனி பிளேஸ், சாரி, இன் எனி பப்ளிக் பிளேஸ், in any public place or in any place within the public view, in any public, in any place within the public view.
in any place or in any place within the public view. அதாவது ஒரு பொது இடத்தில், எந்த இடத்துல செஞ்சா குற்றம்? பொது இடத்துல, அல்லது பொது ஜனங்களால் பார்க்க முடிந்த எந்த ஒரு இடத்திலும். இங்க பாத்தீங்கன்னா பொது இடம் அப்படிங்கிறது பப்ளிக் பிளேஸ், அது எல்லாத்துக்கும் தெரியும். இங்கே பொது ஜனங்களால் பார்க்க முடிந்த எந்த இடத்திலும் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நான் என்னுடைய வீட்டுல, கிச்சன்ல, என்னோட ஹால்ல அல்லது என்னோட பெட்ரூம்ல இந்திய தேசிய கொடியை நான் கொளுத்துறேன் அல்லது கிழிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அது குற்றமா என்று குற்றத்தில் வருமா என்று கேட்டால் வராது. அதுவே நான் என்னுடைய வீட்டு வாசப்படியில் நின்றுட்டு தேசிய கொடியை கொளுத்தினாலோ அல்லது கான்ஸ்டிடியூஷனை கிழிச்சாலோ அது குற்றம். பொது இடம் தானே சொல்லியிருக்கு, இது என் வீடு அப்படின்னு டிஃபென்ஸ் எடுக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏன்னா அது பப்ளிக் வியூ, எனி பிளேஸ் வித்தின் த பப்ளிக் வியூக்குள்ள வந்து, அங்க நான் தெருவில் என்னோட வாசப்படியில நின்னா பொதுமக்கள் பார்க்கக்கூடிய ஒரு இடமாக அது மாறிடுது. சோ எங்கே செய்தால் குற்றம் பார்த்துட்டோம். அடுத்தது எவ்வாறு செய்தால், என்ன செய்தால் குற்றம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பிளாகுக்கு எதிராகவும் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராகவும் அவமரியாதை செய்தால் அது குற்றம் பார்த்துட்டோம். என்ன செஞ்சா குற்றம்? 7 செயல்கள். இங்கே 7 செயல்கள் செய்தால் அது இன்சல்ட் அப்படின்னு சொல்றாங்க. பிளாகுக்கும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கும். என்ன? முதலாவது பை பர்னிங், எரித்தல். முதலாவது பிளாகையோ அல்லது கான்ஸ்டிடியூஷனையோ எரித்தால் அது குற்றம், அது இன்சல்ட். பை மியூட்டிலேட்டிங், கிழித்தல். பை மியூட்டிலேட்டிங், கிழித்தல். 3 பை டிஃபேசிங், தேசிய கொடியையோ கான்ஸ்டிடியூஷனையோ தரையில் வைத்து இல்லை எந்த பொருளையாவது வைத்து தேய்க்கிறது, தேய்ச்சி சேதமடைய செய்கிறது. 4வது பை டிஸ்பிகரிங், சிதைத்தல். தேசக்கொடியோ அல்லது கான்ஸ்டிடியூஷனோ சிதைத்தால். அடுத்தது டிஸ்ட்ராயிங், அழித்தல். டெஸ்ட்ராயிங், அழித்தால். அல்லது பை trampling, trampling upon, by trampling upon. இதுதான் இங்க புதுசா நம்ம பாயிண்ட் பண்ணிருக்க வேர்ட், வார்த்தை பாத்தீங்கன்னா மிதித்தல். அதற்கான அர்த்தம் பாத்தீங்கன்னா மிதித்தால், கான்ஸ்டிடியூஷனையோ அல்லது தேசிய கொடியோ மிதிச்சோம்னா அது வந்து அவமரியாதை. trampling. நம்ம எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ் எழுதும் பொழுது ஏபிபில பாத்தீங்கன்னா இது வந்து மைனர் ஆக்ட்ஸ் வருது. அங்க வரும் பொழுது இப்ப நான் சொன்ன வார்த்தைகளை வேற ஆக்ட்ல என்ன இருக்கோ அதே வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணும் பொழுதுதான் நமக்கு அங்க மார்க் வாங்குறது ரொம்ப ஈஸி. ஏன்னு பாத்தீங்கன்னா பேப்பரை திருத்துறவங்க இந்த 7 வார்த்தையை தான் தேடுவாங்க. சொல்ல போறேன், 7வது வார்த்தை என்னதான் சொல்ல போறேன். இந்த 7 வார்த்தைகள் அதே வார்த்தையை போடும் பொழுது அவங்க திருத்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த வார்த்தையை டிக் பண்ணிட்டு நம்ம கேட்டு நமக்கு மார்க் அள்ளி போட்டுட்டு போடுவாங்க. இப்போ இந்த 7வது சூழ்நிலை என்ன பாருங்க. அல்லது மிதித்தல் பார்த்தோம், டிராம்பலிங் அல்லது மிதித்தல், அல்லது வேறு விதமாக, அதர்வைஸ் வேறு விதமாக, வார்த்தை அல்லது செயல் மூலம் அவமரியாதை செய்தல். வார்த்தை அல்லது செயல் மூலியமாக அவமரியாதை செய்தால் அதுவும் இன்சல்ட்ல வந்துரும். Otherwise shows disrespect to bring into contempt by words or rule act. செயல் அல்லது அவமரியாதை மூலமாக செய்தால். இதையெல்லாம் பிளாகுக்கும்
கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அவமரியாதை செய்தல். இன்னும் அடுத்த பாயிண்ட், அடுத்த கொஸ்டின் பாருங்க. டிஸ்ரெஸ்பெக்ட் டு எதற்கு படிச்சோம்? பிளாக், கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டோம். அதோடு இந்திய தேசிய கொடிக்கோ அல்லது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கோ அல்லது அதன் பாகம் எதனிற்காவது, இங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனி பார்ட் thereof, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பிளாகோ அல்லது கான்ஸ்டிடியூஷனோ அதனுடைய ஒரு பாகத்தையாவது. இப்போ நான் என்ன பண்றேன், பப்ளிக் பிளேஸ்ல கான்ஸ்டிடியூஷன்ல பிரியாம்பிள மட்டும் கிழிச்சு கீழே போடுறேன். ஏன் மேல கேஸ் போடும் பொழுது நான் கான்ஸ்டிடியூஷன் தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? கான்ஸ்டிடியூஷன் நான் கிழிச்சேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அது அட்டைக்கு மட்டும்தானே கிழிச்சேன் அப்படின்னு சொல்ல முடியுமா என்றால் கிடையாது. அதன் எந்த ஒரு பகுதியாவது, எனி பார்ட் thereof அப்படின்னா. ஸோ கான்ஸ்டிடியூஷன் மட்டும் இல்ல, பிளாக மட்டும் இல்ல, அதனுடைய எந்த பகுதியாவது அவமரியாதை செய்தாலும் அது அவமரியாதை தான். இந்த மேல் சொன்ன அந்த 7 செயல்களை செய்தால் அது அவமரியாதைக்குள் வரும். அடுத்தது பனிஷ்மெண்ட். 5வது என்ன பனிஷ்மெண்ட்? இந்த செக்ஷன் 2 கீழே செயல் செய்தால் அதற்கான தண்டனை என்ன அப்படின்னு பார்க்கணும். For a term which may extend to 3 years or with fine or with both. 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து. மே எக்ஸ்டெண்டட் டு 3 years, 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கலாம். 3 ஆண்டுக்குள்ள எவ்வளவு நாள் கொடுக்கலாம், இல்ல அல்லது ஃபைன் மட்டும் போடலாம் அல்லது இரண்டும் சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி கேப் சொன்ன பாருங்க, ஆரம்பத்துல சொன்ன மாதிரி சட்டப்பிரிவு கேப் பார்க்கணும்னு சொன்ன மாதிரி இங்கே 4 எக்ஸ்பிளனேஷன், விளக்கங்கள். இந்த செக்ஷன் 2க்கு 4 எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருக்காங்க, விளக்கம் சொல்லியிருக்காங்க. அந்த 4 என்னன்னு பார்ப்பாங்க. எக்ஸெப்ஷன் 1, lawful commands do not come under this act. அதாவது தேசிய கொடியை பற்றியோ அல்லது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றியோ நான் சட்டப்படியான ஒரு விமர்சனத்தை செய்யறேன். சட்டப்படியான ஒரு விமர்சனம். லாஃபுல் கமெண்ட்ஸ், நான் பண்ணது லாஃபுல்லா இருக்கும். இந்த கமெண்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டு அது லாஃபுல் அப்படின்னு சொல்ல முடியாது. லாஃபுல்லான கமெண்ட் பண்ணியிருந்தால் அது இந்த செக்ஷன் 2 கீழே குற்றம் கிடையாது. அதுதான் சொல்லுவோம். இப்போ இந்த எக்ஸ்பிளனேஷன் 1 பாத்தீங்கன்னா செக்ஷன் 2க்கான விதிவிலக்குன்னு சொல்லலாம், எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஏற்கனவே என்ன படிச்சோம்? இன்சல்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுல எரித்தல், கிழித்தல், தேய்த்தல், அழித்தல் வந்துருது. அது மட்டும் அல்லாமல் அதர்வைஸ் shows disrespect to bring into a contempt by words or act அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போ நான் ஒரு கமெண்ட் பண்றேன் அப்படிங்கும் பொழுது அது இந்த 7வது பிரிவுக்குள்ள வந்துடும். நான் என்ன சொல்றேன், உதாரணத்துக்கு பாருங்க, இந்திய தேசிய கொடியில எதுக்கு 3 கலரு, அதுக்கு எதுக்கு நடுப்புற ஒரு ரவுண்டு போடணும் அப்படின்லாம் சொல்றேன்னு வச்சுக்கோங்க என்று நான் ஒரு கமெண்ட் பண்றேன். நான் அப்படி ஒரு கமெண்ட் பண்ணினேன் அப்படின்னு சொன்னா அது குற்றத்துக்கு வருமா என்றால் கிடையாது. இந்திய கான்ஸ்டிடியூஷன்ல எதுக்கு 300 சொச்சம் பிரிவு இருக்கணும், ஆர்டிகல் இருக்கணும், இதை குறைக்கலாம், இது படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பிள்ளைங்க நாங்க புக் எடுத்துட்டு போறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஒரு கமெண்ட் அடிக்கிறேன் அப்படிங்கும் பொழுது அது குற்றத்தில் வருமா என்று கேட்டால் இந்த செக்ஷன் கீழே குற்றம் கிடையாது. செக்ஷன் 2க்கு ஒரு எக்ஸப்ஷன் தான் எக்ஸாம்பிள் 1, சாரி எக்ஸ்பிளனேஷன் 1. இப்பதான் நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, முதலாவது சொன்ன கேஸ் லா. இன்றி ஜெகஜீவன் ராம், இன்றி ஜெகஜீவன் ராம், AR 1989, மெட்ராஸ், பேஜ் நம்பர் 149. இந்த கேஸ் இந்த எக்ஸப்ஷனுக்குள்ள கொண்டு வரலாம்னு பாக்குறேன். இந்த கேஸோட ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு திரைப்படம்
அது தமிழ் திரைப்படம் தான், ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தோட பேர் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஊரிலே அப்படின்னு ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்துல ஒரு கோர்ட் சீன் வருது. அந்த படத்துல வந்த ஒரு சீன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது ஒரு அடிமுட்டாள்தனம். அந்த இடஒதுக்கீடை கொண்டு வந்தவர்களை கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வசனங்கள் என்ன சொல்றாங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்காங்க. அந்த இடஒதுக்கீடு என்பதே ஒரு முட்டாள்தனம். அது இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை தடுக்குது. அதை ஏற்றுனவங்க எல்லாத்தையும் தண்டனை கொடுத்து ஜெயில தூக்கி போடணும் அப்படின்ற மாதிரி வீரவசனம் பேசுறாங்க. அவங்க மேல கேஸ் போடுறாங்க. அப்புறம் இந்த இந்த அவர் மாதிரி பேசியது செக்ஷன் 2 கீழே இந்திய கான்ஸ்டிடியூஷனை அவமதித்ததாக அர்த்தம். ஏன்னு பாருங்க, இந்தியன் எழுதினவங்க எல்லாம் தூக்கி உள்ள போடணும் அப்படின்னு சொன்னா, கான்ஸ்டிடியூஷனை எழுதினது நமக்கு தெரியும் 7 பேர் கொண்ட கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி தான் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வருது, ஏற்றப்பட்டது. அந்த 7 நபர்கள் தான் கமிட்டி கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுறாங்க. அதோட தலைவர் பாத்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிக்கு தலைவர் ராஜேந்திர பிரசாத். அந்த கான்ஸ்டிடியூஷன் கமிட்டிக்கு தலைவர் அம்பேத்கர். இவங்க எல்லாரையும் ஜெயில பிடிச்சு போடுங்க அப்படின்னு பேசுனது, கான்ஸ்டிடியூஷனே தப்புன்னு பேசுனது இது இன்சல்ட் டு த நேஷனல் ஆனர் அப்படின்னு கொண்டு அந்த சட்டப்பிரிவுகளை எடுத்துட்டாங்க. இதுதான் அந்த கேஸ்ல முடிவு பண்ணப்படும். அவங்க என்ன சொல்றாங்க, எக்ஸெப்ஷன் 1 இது என்னுடைய இது லாஃபுல் கமாண்ட் அப்படிங்கிறதுல கொண்டு வர பாக்குறாங்க. கோர்ட் இது லாஃபுல் அமெண்ட்மெண்ட், லாஃபுல் கமெண்ட் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த சட்டப்பிரிவு அந்த போர்ஷனை சென்சார் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. எக்ஸெப்ஷன் 2 இந்திய தேசிய கொடி என்பது என்ன? இந்திய தேசிய இந்தியன் நேஷனல் பிளாக்ஸ் இன்க்ளூட்ஸ் இந்திய தேசிய கொடி என்பது கீழ்கண்டவைகளையும் உள்ளடக்கும். என்னன்னு பாருங்க, 5 விஷயத்த சொல்றாங்க. என்னென்ன? 1, இந்திய தேசிய கொடி என்பது அது ஒரு பட வடிவில் இருக்கலாம், எனி பிக்சர். 2வது, எனி பெயிண்டிங், அது வரையப்பட்டு இருக்கலாம், பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கலாம். 3வது, எனி டிராயிங், வரையப்பட்டதாக இருக்கலாம். எது? இந்தியன் நேஷனல் பிளாக் என்பது ஒரு பேப்பர்ல இந்திய தேசிய கொடியை 3 வண்ணங்களை திருப்பி நடுப்புற சக்கரம் போட்டா இந்திய தேசிய கொடி மாதிரி அப்பியரன்ஸ் சொன்னா அது இந்திய தேசிய கொடி தான். இது அது ஒரு போட்டோல பிக்சரா இருந்தாலும், பெயிண்டிங்கா இருந்தாலும், டிராயிங்கா இருந்தாலும், அல்லது அது ஒரு போட்டோவா இருந்தாலும், கடைசியாக எனி அதர் விசிபிள் representation of a national flag or its part. இந்திய தேசிய கொடியை பார்க்கக்கூடியதாக, இந்திய தேசிய கொடியாக பார்க்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது நேஷனல் பிளாக் தான். அதோட மட்டும் அவங்க முடிக்கல. அது மேட் பை எனி சப்ஸ்டன்ஸ், அது எந்த பொருளில் செய்யப்பட்டிருந்தாலும் அது தேசிய கொடியாகவே பாதிக்கப்படும். மணல்ல வரைஞ்சிருந்தா கூட அது தேசிய கொடி தான், பேப்பர்ல வரைஞ்சிருந்தாலும் தேசிய கொடி தான், ஒரு தட்டுல வரைஞ்சிருந்தா கூட அது தேசிய கொடி தான், தேசிய கொடியாக பார்க்கணும் அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் 2 சொல்லுது. இங்க எக்ஸ்பிளனேஷன் 3 விளக்கம் 3 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, பப்ளிக் பிளேஸ் என்றால் என்ன? இதுதான் எக்ஸ்பிளனேஷன் 3 சொல்றாங்க. A public place means any place accessible to the public, including the public conveyance. பொது ஜனங்கள் செல்லக்கூடிய இது போல் இருக்கக்கூடிய எல்லா இடத்திலும்
பொது இடம் என்றால் பொது ஜனங்கள் போய் வருகின்ற எந்த இடமும் அந்த பொது அது பொது வாகனத்தையும். பப்ளிக் கன்வேயன்ஸ் அப்படிங்கிறது பொது வாகனம். அது ஒரு பஸ்ஸா இருக்கலாம், அது ஒரு வேனா இருக்கலாம், பிளைட்டா இருக்கலாம், ட்ரெயினா இருக்கலாம், காரா இருக்கலாம். அது கூட ஒரு பப்ளிக் பிளேஸ் தான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷன் 3ல சொல்றாங்க. அப்போ இந்த குற்றம் இன்சல்ட் வந்து நேஷனல் ஹானருக்கு இன்சல்ட் ஒரு தியேட்டர்லயோ அல்லது வெஹிக்கல், ட்ரெயின், பஸ், காரு, பிளைட்டு, கப்பல் எங்க நடந்தாலும் அது குற்றம். அது பப்ளிக் பிளேஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸ்பிளனேஷன் 4. எக்ஸ்பிளனேஷன் 4ல இப்போ கேப்ல ஏ வருது. அமெண்ட்மெண்ட் 2 அமெண்ட்மெண்ட் பார்த்தோம், 2003 அண்ட் 2005. இது 2003ல கொண்டு வரப்பட்ட அமெண்ட்மெண்ட் மூலம் சேர்க்கப்பட்டது. எக்ஸ்பிளனேஷன் 4. தேசிய கொடிக்கு அவமரியாதை. Disrespect to the national flag means and includes. எதையெல்லாம் உள்ளடக்கும்? தேசிய கொடிக்கு அவமரியாதை என்பது எதையெல்லாம் உள்ளடக்கும் என்று சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 12 சூழ்நிலை சொல்றாங்க. 12 விதமான செயல்கள் செய்தால் அது நேஷனல் பிளாக், இந்திய தேசிய கொடியை அவமரியாதை செய்ததாக அர்த்தம். 12 செயல்கள் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட், அநாகரிகமின்றி அவமரியாதை செய்தல். அநாகரிகம் செய்தல் எதுக்கு? தேசிய கொடி. கிராசிங் இன்டிகினிட்டி. கிராசிங் இன்டிகினிட்டி. இன்டிகினிட்டி தேசிய கொடியை அநாகரிகமாக செய்தது. அடுத்தது டிப்பிங். டிப்பிங் த பிளாக் தெரியும். டிப்பிங் என்றால் தேசிய கொடியை தலைகீழாக பிடித்தல், தாழ்த்தி பிடித்தல். சாரி, டிப்பிங் அப்படின்னா தேசிய கொடியை தாழ்த்தி பிடித்தல். இப்படி தேசிய கொடியை பிடிக்கக்கூடாது, தாழ்த்தி. அதுவே அதற்கு அவமரியாதை செய்வதாக அர்த்தம்னு இந்த ஆக்ட் சொல்லுது. இரண்டாவது, அரைக்கம்பத்தில் பறக்க விடுதல். அரைக்கம்பத்தில் flying the flag at a half mast. Flying the flag at half MAST, half mast. இந்த half mast என்பது அரை கம்பத்தில் பறக்க விடுவதற்கு ஒரு எக்ஸெப்ஷன். எப்போ? எக்ஸப்ட் ஆன் அக்கேஷன் as instructed by the government. அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட சூழ்நிலைகளில். இப்போ தேச தலைவர்கள் இறந்துட்டா, ஏதாவது ஒரு துக்கமான செய்தி நடக்கும் பொழுது 2 நாட்கள் 1 நாளுக்கு துக்கம் அனுசரிக்கிறது கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அரசாங்கம். அந்த தினங்கள்ல பாத்தீங்கன்னா ஆஃப் தான் கொடி பறக்கும், தேசிய கொடி பறக்க வைப்பாங்க. அது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி பண்ணுவாங்க. கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண அந்த டைமை தவிர மற்ற நேரங்களில் தேசிய கொடியை அரை கம்பத்தில் பறக்க விட்டால் அது அந்த தேசிய கொடிக்கு அவமரியாதை செய்வதாக அர்த்தம். இதான் செக்ஷன் சப்செக்ஷன் எக்ஸ்பிளனேஷன் 4ல சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள். இது 2003ஆம் ஆண்டு அமெண்ட்மெண்ட் மூலியமாக சேர்க்கப்பட்டது. 2 பார்த்தாச்சு, 3 பார்த்துட்டோம். இப்ப 4வது சூழ்நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, தேசிய கொடியை எதையும் போர்த்துவதற்கு பயன்படுத்துதல் கூடாது. தேசிய கொடியை பயன்படுத்தி எந்த பொருளையும் எதையும் போர்த்தி வைக்க கூடாது. இதை இங்கிலீஷ்ல டேப்பரி அப்படின்னு சொல்றாங்க. DRAPERY, டேப்பரி என்றால் போர்த்தி வைத்தல். போர்த்தி வைக்க கூடாது. இதுக்கும் எக்ஸெப்ஷன் இருக்கு. இப்போ நம்ம முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது பார்த்திருக்கீங்க, பல தேசிய நம்ம தலைவர்கள் இருந்த பொழுது, எம்ஜிஆர் இருந்த பொழுது எல்லாருமே நேரு,
அவங்க எல்லாம் இறந்த பொழுது தேசிய கொடியை அவங்க மேல போர்த்தி வச்சிருப்பாங்க. இது தேச தலைவர்களுக்கு மட்டும் தானா? அது மட்டும் கிடையாது. யார் யாருக்கு? பாராமிலிட்டரி, ஆர்ம்டு போர்ஸ், அங்கே இறந்தவர்களுக்கு இறுதிச் சடங்கு நடக்கும் பொழுது அரசு மரியாதை செலுத்துவதற்காக போர்த்தி வைக்கக்கூடிய சமயத்தை தவிர வேறு எந்த இடத்திலேயும் தேசிய கொடியை வேறு யாருக்கும் போர்த்தி வைக்க கூடாது. அது தேசிய கொடிக்கு அவமரியாதை செய்ததாக ஆகும். அடுத்தது 5, தேசிய கொடியை இது பாருங்க. இந்த 5 பாத்தீங்கன்னா 2005 அமெண்ட்மெண்ட் மூலியமா சேர்க்கப்பட்டது. ஏற்கனவே இது எல்லாமே 2003ல சேர்க்கப்பட்ட அமெண்ட்மெண்ட். அதுல 2005ல ஒரு அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. அதுதான் இப்ப நம்ம படிக்க போற 5. தேசிய கொடியை ஆடை அலங்காரத்திற்காக பயன்படுத்துதல் அல்லது யூனிஃபார்ம், சீருடையாக பயன்படுத்தக்கூடாது. என்ன சொல்றாங்க? காஸ்டியூமா, யூனிஃபார்மா பயன்படுத்தக்கூடாது. எதை? தேசிய கொடியை. அண்ட் ஆல் ஆர், அதோடு மெத்தை, தலகாணி, இதுக்கெல்லாம் உரையா தச்சு அதை யூஸ் பண்ணக்கூடாது. இது போன்று வேறு விதமாக ஆடையாக பயன்படுத்தக்கூடாது. என்ன சொல்றாங்கன்னா, காஸ்டியூம், யூனிஃபார்ம், டிஸ்கிரிப்ஷன் விச் வேஸ்ட் பொருளை வைத்து செய்யக்கூடியதாக, அந்த எக்ஸாம்பிள தலகாணி, மெத்தை, இது போன்ற பொருட்கள் எல்லாம் அதுக்கு கவர் போட்டு வைக்க கூடாது. தேசிய கொடியை வைத்து, தேசிய கொடி வண்ணங்கள், தேசிய கொடி மாறி இருக்கக்கூடிய டிசைன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதை தடை செய்யறது. இது 2005 சேர்க்கப்பட்டது. இப்போ 6வது, தேசிய கொடியில், தேசிய கொடினா பேப்பர்ல இருக்கலாம், துணியில இருக்கலாம், அட்டையில இருக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டோம். அந்த தேசிய கொடியில் எதையாவது எழுதக்கூடாது. எதையுமே எழுதக்கூடாது. எழுதுதலோ அல்லது வரைதலோ கூடாது. என்ன சொல்றாங்க? டிஸ்கிரிப்ஷன், எழுதுதல், வரைதல் எதுவும் செய்யக்கூடாது. தேசிய கொடியில நம்ம பாரத பிரதமர் வெளிநாடு எல்லாம் போகும்போது அதுல தேசிய கொடி இந்த மாதிரி பேப்பர் கொடுப்பாங்க, அதுல கையெழுத்து எல்லாம் போட்டாரு. அது குற்றம் தான், செய்யக்கூடாது. அடுத்தது 7வது, தேசிய கொடியை பொட்டலமாக மடிக்க கூடாது. பொட்டலமும் மடிக்கூடாது. நம்ம கொடிய மடிச்சு பொட்டலம் மாதிரி மடிக்க கூடாது. எக்ஸப்ட், இதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. எப்பன்னு பாத்தீங்கன்னா, தேசிய கொடியை விழா காலங்களில் ஏற்றும் பொழுது அந்த தேசிய கொடியை வைத்து அதற்குள் ரோஜா பூவை வச்சு மடிச்சு முடிச்சு போட்டு மேலேந்து ஏத்தனோட கொட்டுற மாதிரி டிசைன் பண்ணுவாங்க. அதை தவிர வேறு எந்த சூழ்நிலையிலும் தேசிய கொடியை பொட்டலமாக மடிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, இப்ப சொல்லக்கூடிய இந்த 3 விதமாக தேசிய கொடியை பயன்படுத்தக்கூடாது. எதற்காகன்னு பாத்தீங்கன்னா, சிலைகளை மூடி வைக்க, சிலைகளை போர்த்தி வைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடாது. ஞாபக சின்னங்களை போர்த்துவதற்கு பயன்படுத்தக்கூடாது. அதே போல மேடையில் மேடை விரிப்பாக, டெஸ்க், பிளாட்ஃபார்ம்ல அந்த மேடை விரிப்பாக தேசிய கொடியை விரிக்க கூடாது. இதுதான் 8வது சூழ்நிலை. இப்போ 9வதா என்ன செய்த குற்றம் அப்படின்னு பார்க்கணும். தேசிய கொடியை இன்டென்ஷனலா கீழே தரையில் படும்படியாக செய்யக்கூடாது. தரையில் புரளும்படியாக தேசிய கொடியை விடுதல் கூடாது. இந்த பிளாக் ஏத்தி இறக்கும் போது பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஆபீசர் உடனே டக்குனு கீழே விழுறதுக்கு அதை பிடிப்பாங்க. தேசிய கொடியை இன்டென்ஷனலி கீழே டச் பண்ற மாதிரி, கிரவுண்டை டச் பண்ற மாதிரி பண்ணா அதுவும் ஆஃபென்ஸ். அதுவும் அதற்கு அவமரியாதை செய்த குற்றமாகும். அடுத்தது 10, வாகனம், ட்ரெயின், இது போன்ற வாகனங்கள்ல முகப்புல அல்லது பக்கவாட்டில் டிராப்பிங் செய்யக்கூடாது. தேசிய கொடியை
தேசிய கொடிய வாகனத்துக்கு முன்னாடியோ சைட்லயோ கட்டிட்டு போகக்கூடாது. செக்ஷன் 11 தேசிய கொடியை ஒரு கட்டடத்தை மறைக்கும்படியாக வைக்கக்கூடாது சொல்றாங்க. தேசிய கொடியை ஒரு கட்டடத்தை மறைக்கும்படியாக செய்யக்கூடாது. 11 கட்டடத்தை மறைக்கிற மாதிரி வைக்கக்கூடாது, கவர் பண்ணக்கூடாது. பில்டிங்க கவர் பண்ற மாதிரி கவரிங் பில்டிங் பண்ணக்கூடாது. அடுத்தது தேசிய கொடியை தலைகீழாக பறக்க வைக்க கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய இடத்துல ஆக்சிடென்டலா தலைகீழ பறக்க வச்சிருவாங்க. அது மாதிரி இன்டென்ஷன்லயே பண்ண செய்யக்கூடாது. இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு இதை சொல்லலாம். கீழே பச்சை, மேல வெள்ளை, அதற்கு மேல ப்ராசான் அப்படின்ற அந்த கலர், ஆரஞ்சு கலர். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது பாத்தீங்கன்னா, கீழே இலை போட்டு அது மேல சோறை போட்டு குழம்பு ஊத்துனா தேசிய கொடி. கீழே இலைங்கிறது பச்சை கலர், அதுக்கு மேல வெள்ளங்கிறது சாதம், அதுக்கு மேல குழம்பு ஊத்துறது தான் அந்த ஆரஞ்சு கலர். இப்போ தேசிய கொடியை பார்த்துட்டோம். தேசிய கொடியை அவமரியாதை செய்யறதுன்னா என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம். செக்ஷன் 2 இதோட முடியுது. இப்போ செக்ஷன் 3க்கு போறோம். செக்ஷன் 3 என்ன சொல்லுது அப்படின்னா, செக்ஷன் 2 பிளாகுக்கும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அதற்கு இன்சல்ட் பண்ண என்ன, இன்சல்ட் பண்றதுன்னா என்ன, அதற்கு தண்டனை என்ன அப்படிங்கறத செக்ஷன் 2 சொல்லிச்சு. அதை பார்த்துட்டோம். நேஷனல் ஹானர் என்றால் என்ன அப்படிங்கறத 3 விஷயங்கள் பார்த்ததுல அடுத்து மீதம் இருக்கிறது தேசிய கீதம், இந்திய தேசிய கீதம். இந்திய தேசிய கீதத்தை அவமரியாதை செய்வது என்றால் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த டைட்டில் செக்ஷன் 3யோட டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரிவென்ஷன் ஆஃப் சிங்கிங் ஆஃப் இந்தியன் நேஷனல் ஆந்தம் எக்ஸெட்ரா. தேசிய கீதம் பாடுவதை தடுத்தல் போன்ற குற்றங்கள் போன்றவை, தடுத்தல் போன்ற செயல்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தேசிய கீதம் பாடுவதை தடுத்தல் அல்லது அவ்வாறு பாடுகின்ற ஒரு கூட்டத்தை தொந்தரவு செய்தல். Whoever intentionally prevent the singing of the national anthem or causing disturbance to any assembly engaged in such singing. தேசிய கொடி பாடுறத தடுக்கிறது அல்லது தேசிய கூடம் பாடக்கூடிய கூட்டத்திற்கு தொந்தரவு செய்தால் அது தேசிய கீதத்தை அவமரியாதை செய்ததாக, இன்சல்ட் டு த நேஷனல் ஆந்தம் என்ற குற்றமாகும். அதற்கு தண்டனை 3 ஆண்டுகள் வரை மெய்க்காவல் தண்டனை, மெய்க்காவல் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து. என்ன சொல்றாங்க, அதே பனிஷ்மெண்ட் தான் செக்ஷன் 2க்கு என்ன பனிஷ்மெண்ட் இருக்கோ அதான். மே எக்ஸ்டெண்டட் டு 3 years ஆர் வித் ஃபைன் ஆர் வித் போத். 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து. இப்போ செக்ஷன் 3 கீழே தான் நம்ம ஏற்கனவே பார்த்த 2வது கேஸ்லா, இன்றி பிஜு இமானுவேல் சுப்ரீம் கோர்ட்ல டிசைட் பண்ண கேஸ். இந்த கேஸோட ஃபேக்ட பார்க்கணும்னா, கேரளால ஒரு பிரிவினர், அவங்க செக்குவாரா அப்படின்ற ஒரு பிரிவு, கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்த ஒரு பிரிவினர். அந்த மதத்தை அந்த பிரிவை ஃபாலோ பண்ணக்கூடிய 3 குழந்தைகள், பள்ளி குழந்தைகள், குழந்தைகள் பள்ளியில் தேசிய கீதம் பாடும் பொழுது அவர்கள் எல்லோருடன் சேர்ந்து தேசிய கீதம் பாட மறுக்கிறார்கள். ஆனா என்ன பண்றாங்க, இந்த பிரேயர் அப்போ
தேசிய கீதம் பாடும் பொழுது அந்த 3 குழந்தைகளும் ஏந்திரிச்சு நிக்கிறாங்க. ஆனா பாட மறுக்கிறாங்க. அவங்கள அந்த பள்ளிக்கூட நிர்வாகம் என்ன செய்கிறது என்றால், அந்த பள்ளிக்கூட நிர்வாகம் அந்த 3 பேத்தையும் டிஸ்மிஸ் பண்றாங்க. சஸ்பெண்ட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அவங்க கோர்ட்ல கேஸ் போட்டு அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல வந்ததுக்கு அப்புறம் தான் டிசைட் பண்றாங்க. அது இந்த செக்ஷன் 3 கீழ நேஷனல் ஆந்தம் அவமரியாதை செய்ததாக வருமா வராதா, இதுதான் இந்த கேஸ்ல தீர்மானிக்கப்பட்டது. இந்த கேஸ்ல என்ன பண்றாங்க, அவங்க தங்களுடைய மத நம்பிக்கைக்கு எதிரானது நான் அந்த நேஷனல் ஆந்தம் பாடக்கூடாது அப்படின்ற காரணத்திற்காக அவர்கள் எந்திரிச்சு நிக்கிறாங்க. ஆனா தேசிய கீதத்தை பாட மறுக்கிறார்கள். இந்த வழக்குல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 19 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 25. ஆர்டிகல் 25 நமக்கு தெரியும், ஒரு நபர் தனக்கு பிடித்தமான ஒரு மதத்தை பின்பற்றுவதை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 25. அதன்படியும் ஆர்டிகல் 9 கீழ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை படி அந்த குழந்தைகள் ஏந்திரிச்சு நின்றுருக்காங்க. ஆனா தேசிய கீதத்தை பாட மட்டும்தான் மறுத்திருக்காங்க. தேசிய கீதத்தை பாட மறுத்தல் செக்ஷன் 3 கீழ தேசிய கீதத்தை தடுத்தல் என்பதிலேயோ அல்லது தொந்தரவு செய்தல் என்பதிலேயோ எதுலயோ ரெண்டுலயும் வரல. சோ அவங்க தேசிய கீதத்தை அவமரியாதை செய்யல, அதனால அவங்க ஸ்கூலை விட்டு நிறுத்தினது தப்பு அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்புல செக்ஷன் 3 கீழ அவங்க செஞ்சது. ஒரு நபர் தேசிய கீதம் பாடும் பொழுது ஏந்திரிச்சு நிக்கிறாரு, பாட மறுத்தார் என்றால் அது தேசிய கீதத்தை அவமரியாதை செய்த குற்றம் ஆகாது என்பது டிசைட் ஆகும். இப்போ செக்ஷன் 3A, இந்த செக்ஷன் 3A பாத்தீங்கன்னா 2003ஆம் ஆண்டு வந்த திருத்தம் மூலம் கொண்டு வரப்பட்டது. இதுல ஒன்னும் சொல்லல, செக்ஷன் 3A தான். செக்ஷன் 3A என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நபர் இந்த சட்டம் தொடர்பான குற்றம் செக்ஷன் 3 கீழேயோ 2 கீழேயோ ஒரு நபர் முதல் தடவை இல்லாம 2வது தடவை அல்லது அதற்கு மேற்பட்ட தடவை அந்த குற்றத்தை திரும்பி ரிப்பீட்டடா செய்தார், ஒரு திருத்தம் செக்ஷன் 3 கீழான குற்றத்தை தான், செக்ஷன் 3 கீழான குற்றத்தை ரிப்பீட்டடா செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு நிமிஷம், நான் முதல்ல சொன்னது கரெக்ட். செக்ஷன் 2 செக்ஷன் 3 கீழ குற்றத்தை மீண்டும் திரும்ப 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட முறை செய்தால் அதற்கான தண்டனை என்ன என்பதை பற்றிதான் செக்ஷன் 3A சொல்கிறது. அதாவது 2வது முறை அல்லது அடுத்த முறை தண்டனை செய்த என்றால் ஓராண்டுக்கு குறையாமல் இருக்க வேண்டும். தண்டனை பாருங்க, அப் டு 3 இயர்ஸ் பார்த்தோம், 2லயும் சரி 3லயும் சரி. இங்க என்ன கண்டிஷன் சொல்றேன்னா, 1 வருஷத்துக்கு குறையாம, ஒரு தடவைக்கு மேல 2வது முறை இந்த குற்றத்தை செய்தால் அவருக்கு குறைந்தபட்ச தண்டனை 1 ஆண்டுகளுக்கு குறையாமல் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்றதுதான் 3A. செக்ஷன்ஸ் முடிச்சாச்சு. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. கரெக்டா 4 மணிக்கு முடிச்சுவேன்னு நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி கூட முடிக்க வாய்ப்பு. இப்போ 2021 வந்து நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன 3 ஜட்ஜ்மெண்ட்ல 3வது ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் நீங்க அவசியம் நீங்க படிச்சே ஆகணும். இந்த ஃபுல் ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சீங்கன்னா நம்மளோட தேசிய கொடி, நம்மளோட கான்ஸ்டிடியூஷன், நேஷனல் ஆந்தம், தேசிய கொடி எப்படி உருவாக்கப்பட்டது, அது எப்படியெல்லாம் டிராவல் பண்ணி வந்திருக்கு, அதுக்கு எவ்வளவு ஒரு மதிப்பு இருக்கு, அதோட வேல்யூ என்ன அப்படி இது தொடர்பா ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ரொம்ப அருமையா தீர்ப்பு எழுதியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தீர்ப்புல பிளாக் எப்படி உருவாச்சு, அதோட மதிப்பு என்ன, அது என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க, நம்ம இந்தியா சுதந்திரம் அடைவதற்காக என்ன கஷ்டப்பட்டாங்க, பிளாக் கொண்டு வரதுக்காக, கான்ஸ்டிடியூஷனுக்காக,
அதுக்கெல்லாம் என்ன வேல்யூ இருக்கு, அது எவ்வளவு ஒரு மதிப்பு மிக்கது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த தீர்ப்பில் அவர் வந்து ஜஸ்டிஸ் அவர்கள் ஒரு ரிசர்ச் பண்ணி அவ்வளவு அருமையா அந்த தீர்ப்பு எழுதியிருக்காங்க. இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா 52 பக்கம் எழுதியிருக்காங்க. இந்த கேஸோட ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல ஒரு ஃபங்க்ஷன்ல, எங்க கிறிஸ்துமஸ் ஃபெஸ்டிவல்ல ஒரு கேக், அந்த கேக்கு 3 வண்ணங்களை பிரதிபலிக்கும். அதான் இந்தியாவோட நேஷனல் பிளாக் மாதிரி. நடுப்புற அசோக சக்கரம், ஆரஞ்சு கலரு, கீழே ஒயிட், அதுக்கு கீழே பச்சை கலர் அசோக சக்கரம் இருக்கு. அந்த இந்தியாவோட மேப்பை குறிக்கிற மாதிரி ஒரு அவுட்லைனும் அதுல வருது. இந்தியா மேப் அவுட்லைன் அதுவும் அதுல போட்டிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், கோயம்புத்தூரோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் அண்ட் வேரியஸ் அதர் ரிலீஜியஸ் லீடர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் மெம்பர் ஆஃப் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். முக்கியமான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா கலெக்டர், கோயம்புத்தூர் கலெக்டர், டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் கோயம்புத்தூர், வேரியஸ் அதர் ரிலீஜியஸ் லீடர்ஸ் எல்லாம் அந்த விழாவில் கண்டுக்க. கிறிஸ்துமஸ் விழால, அந்த கிறிஸ்துமஸ் விழாவில கேக் கட் செய்யறாங்க. அந்த கேக் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்திய தேசிய கொடியை பிரதிபலிப்பதாக இருக்கு. ஆரஞ்சு, ஒயிட், கீழே வந்து பச்சை கலர், நடுப்புற அசோக சக்கரம், இந்தியாவோட அவுட்லைனை குறிக்கிற மாதிரி ஒரு ஸ்கெட்சு இதெல்லாம் இருக்கு. அந்த கேக்க வெட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்குல ஒரு நபர் பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடுறாரு. என்ன பண்றாரு, செக்ஷன் 200 கீழே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடுறாரு. இந்த சட்ட பிரிவின் செக்ஷன் 2 கீழே செக்ஷன் 2 கீழே அஃபென்ஸ் வர மாதிரி பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாரு. மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்றாரு, இந்த கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணி காக்னிசன்ஸ் எடுத்து சாட்சியெல்லாம் விசாரிச்சு சம்மன் அனுப்புறதுக்கு பதிலா என்ன பண்ணிடுறாரு, எகைன் 156 சப் கிளாஸ் 3 சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் கீழே போலீஸ்க்கு வந்து டைரக்ஷன் கொடுத்துறாரு, இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எஃப்ஐஆர் போட சொல்லி. இந்த கேஸ் ஃபைல் பண்ணது பாத்தீங்கன்னா 200 சிஆர்பிசிக்குள்ள கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனா அவரு எல்லா சாட்சியும் விசாரிச்சதுக்கு அப்புறம், காக்னிசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் 156 கீழே கிரிமினல் ப்ரொசீஜர் கீழே வந்து டைரக்ஷன் கொடுக்குறாரு. கோயம்புத்தூர் மேஜிஸ்ட்ரேட் 5, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோயம்புத்தூர் by directed to the police to register an FIR and file a final report அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டுறாரு. இப்போ இந்த என்ன பண்றாங்க, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ரெப்ரசன்டட் பை B12 போலீஸ் ஸ்டேஷன் கோயம்புத்தூர், அவங்க தான் இந்த பெட்டிஷனர், இந்த குவாஷ் பெட்டிஷன்ல இப்ப ஹைகோர்ட்ல குவாஷ்க்கு வந்துட்டாங்க. அங்க இந்த கேஸ்ல 2 விஷயத்தை, இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 2 விஷயம். ஒண்ணு, சிஆர்பிசில காக்னிசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பியும் வந்து ஒன்ஸ் காக்னிசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் 156 சப் கிளாஸ் 3ல வந்து மேஜிஸ்ட்ரேட் எஃப்ஐஆர் பதிவு பண்ண சொல்லி ஃபைனல் ரிப்போர்ட் போக சொல்ல முடியுமா அப்படிங்கிறது ஒன்று. இன்னொரு விஷயம், அந்த செயல்கள், அந்த கேக்க வெட்டி கொண்டாடின செயல்கள் இன்சல்ட் டு நேஷனல் பிளாக்ல வருமா அப்படிங்கிறது அடுத்த விஷயம். இந்த 2 விஷயத்தான் இந்த கேஸ்ல தீர்க்கப்பட வேண்டிய விஷயம். ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் 52 பக்கத்துக்கு அவ்வளவு விஷயங்களை, தேசிய கொடியை தலைகீழா பிடிக்கிறதுனா என்ன, தேசிய கொடி எப்படி ஏற்படுத்தப்பட்டது, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னு ஒரு ஆர்டிக்கலே எழுதுறாங்க. எப்போ எதெல்லாம் இன்சல்ட், எப்போ இன்சல்ட் வரும் அப்படின்றது, எந்த வார்த்தையை யூஸ் பண்ண இன்சல்ட் வரும்,
எலாபரேட்டா அதுல நிறைய அத்தாரிட்டிஸ் கோட் பண்ணியிருக்காங்க. கடைசியாக என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கேஸ்ல இந்த கேக் வெட்டினது ஃபர்ஸ்ட் இஷ்யூக்கு என்ன சொல்றாங்க, அது மாதிரி ஒன்ஸ் வந்து காக்னிசபிள் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து 156/3ல மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு போட முடியாது அப்படின்னு குவாஷ் பண்றாங்க. அதோடு மட்டும் இல்லாம அந்த உத்தரவை அதோடு இல்லாம செக்ஷன் 2 கீழே இது வந்து குற்றமா இன்சல்ட்டா அப்படின்னு பார்க்கும் பொழுது இது அவர்கள் செய்த அந்த செயல் கேக் வெட்டின செயல்ல மென்ஸ் ரியா ஆக்டஸ் ரியஸ்ல ஒரு குற்றம் தெரியும். குற்றம் செய்ய வேண்டும் என்றால் குற்றமாக வேண்டும் என்றால் மென்ஸ் ரியா இருக்கணும், ஆக்டஸ் ரியஸ் இருக்கணும். அந்த மென்ஸ் ரியா ஆர் மேலஃபைடு இன்டென்ஷன் இருக்கா அத பார்க்கணும்னு சொல்றாங்க. அவர்கள் செய்த செயல்ல இன்டென்ஷன் இல்ல, என்ன இன்சல்ட் பண்ண வேண்டும் என்ற தேசிய கொடியை அவமரியாதை செய்ய வேண்டும் என்ற உள்கருத்து அவர்களுக்கு இல்ல, மேலஃபைடு இன்டென்ஷன் இல்ல, மென்ஸ்ரியா இல்ல என்று சொல்லி மென்ஸ்ரியா வேண்டும். இந்த சட்டத்துக்கின் கீழ் ஒரு குற்றம் செய்ய வேண்டும் என்றால் மென்ஸ்ரியா இன்டென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி டிசைட் பண்ணி இது குற்றமாக வராது என்று சொல்லி இந்த வழக்க வந்து வாஷ் பண்ணி தள்ளுபடி செய்து விடுகிறார்கள். இதுதான் இந்த ஆக்டுக்குள்ள நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். இந்த ஆக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. அது மட்டும் இல்ல, ஒரு சின்ன ஆக்ட். நீங்க மைனர் ஆக்ட் பாத்தீங்கன்னா மற்ற ஆக்ட்ல எடுத்துக்கும் பொழுது நமக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும். இந்த ஆக்ட் அப்படி இல்லை. இந்த ஆக்ட் நம்ம படிச்சுக்கிறதும் ஈஸி, புரிந்து கொள்வதும் ஈஸி. இந்த செக்ஷன்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்றதும் ரொம்ப ஈஸி. இத்துடன் இந்த வகுப்பு, இந்த ஆக்ட் முடியுது.